வெள்ளை ரம்மை கெண்டை மீனை ரெண்டுத்தையும் சேர்த்து வறுத்து இன்னைக்கு ஒரு சாத்துறோம். அம்மா வேலை சொல்லியே சொல்கிறாங்களையா அம்மா. இதுக்கு தான் பேச சொன்ன கட்டிங் போட்டு ஆரம்பிக்கலாம். என் வேலையை ஈஸியாக இருக்கும். ஆமாம் கேட்டியா நீ? மீன் யார் ஆயிடுத்து? நம்ம 2 பேரும் தான்யா. மீன் நானா நீ கட்டிங் போட்டா? ஏன்னாயா நீ மீனை பச்சை துணுட்ட பாதி பேர் படுத்துக்குவா என்ன? என்னம்மா அப்படி சொல்கிற? எப்பவுமே சரக்கு போட்டால் தான் வேலையாகும். புரியுதா? சரக்கு பக்கத்தில் வச்சுக்கின்னு அதே தான் பார்க்க தோணுதே தவிர வேலை செய்ய தோண மாட்டேங்குது. அதுதான் வச்சுக்கிறோம். கையை அஞ்சிக்கும் போல இது. என்னடா செல்லம் சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? சாப்பிட்லையா? சரக்கு ஊத்துறோம் குடிக்கிறியா? கட்டிங் ஊத்துறோம் குடிக்கிறியா? சாப்பிடும். ஓ இங்கே பாரு, அது என்கிட்ட பேசுதோ பாரு. இங்கே பாரு பேசுதா அப்படியா? வாயை திறக்குது. அது உனக்கு தெரியாது. ஐயோ சிரிக்கிற. ஐயா சரி, உனக்கு அப்புறமா நான் சரக்கு ஊத்துறேன்னா சாப்பிட்டு தெம்ப நல்லா சுற்றி வா. உன்னை திரும்ப குளத்துலேயே விட்டுறான். ஓகேவா? ஓகே பாய். மாமா மாமா என்ன மச்சான்? காய் கேட்கலையா உனக்கு? சொல்லு மச்சான். இல்லை மீன் ஆஞ்சி முடிக்க போகிறான். பசி எடுக்குதியா? என்ன அதான் என்ன பண்ணலாம்ப்பா? கேட்டாம்பளை சேர்ந்து தான் சாப்பிட்ணும். நாளைக்கு கட்டிங் போடுமா? வேலையை முடியும் அப்புறமா தான். வேலையை முடியும். பசி எத்தனை வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டாக போட்டுருந்தா நிறைய எப்பயும் முடிஞ்சிருக்கோம். எப்பயும் முடிஞ்சிருக்காது. அது மாதிரி கடந்துருக்கணும். இப்போ என்னடனா சாப்பாடும் இல்லாமல் சரக்கும் இல்லாமல் என்னை பார்த்தா பாவமா இல்லையா? நான் என்ன பாவமா இல்லை எனக்கு? நான்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிடுவோம்? சாப்பிட்டு அந்த 10 பேர் கிடையாது. கண்ணு வைக்காதையா? இன்னும் சாப்பிட போகிறேன் நீ? இப்போ நான் சுமத்து போதும். ஒன்றும் கிடையாது மாமா. நம்ம ஊர் ரேஷன் அரிசி தான். ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றோம். ஏன் ரேஷன் அரிசி தான், ரேஷன் கடை பாமாயில் தான். மயிராண்டி மயிராண்டி என்ன பண்ணுறேன்? பாட்டு பாடுறான். நான் பாட்டு பாடுறேன். பாட்டு பாடு நல்லாலா? பாட்டு பிரச்சனை போடாது. நாய் வந்து ஓடுது. பாட்டை எங்கே முழுசாக பாட விடுறேன்? பாடாதலான்றதுல நாய் வருதுங்க கடுப்பேற்ற மீனை வந்து தூங்கிட்டு போகும். 2 லைன் தான் மொத்தமாகவே. அதே அவன் பாடம் உள்ள திடீர்னு எடுத்துன்னு வந்து போட்டான். ஆஞ்சுதான் அப்படியே மீன் பாதி ஆயிடுத்துலம்மா. ஒரு குண்டா அண்ணன் குண்டா நிறைய தான் இருக்கும். எல்லாம் கையாலே அரைச்சேன். நீ அரைச்சா? என்ன அரைச்சா? இது மஞ்சத்தூள், இது கரம் மசாலா, இது மிளகாத்தூள். கையால் அரைச்ச மாதிரி இல்லை அப்படி ஒன்று. ஏன்னா கையை சொல்லியா தெரியுறீங்க. போடு மஞ்சத்தூள். அது உனக்கு தெரியாது. அது தண்ணி பட்டனால அந்த மிளகாத்தூள் அடிச்சதுனால சிவப்பு மாறி போச்சு. எனக்கு தெரியாதுன்னு இஞ்சி பூண்டு போடு. கையால் கலக்கி போடாதா? இல்லை அரிசதம் புளி தேய் நல்லா பேசி நல்லா போடு. சாத்து நல்லா பரட்டி போடு. திருப்பி போடு. நல்லா தேய். உள்ள குத்து, வெளியே குத்து. தேய் மாமா. நீ மூஞ்சில் கிஞ்சல் சேர்த்துடுவா. அப்பா உன்ட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நல்லா என்ன நீ நான் பண்ணுறதா? ஒன்றும் பண்ணுறேன்வா. ஒரு மீன் ஆகட்டும். ஒயிட் ரம்மை மீனுக்கு மசாலா போடும்போது அதோடு சேர்ந்து நம்ம கலந்துக்கலாம். நீங்கள் யாரும் இதெல்லாம் பண்ணி பார்க்காதீங்க. வெயிட் போட்டுருவீங்க. மசாலா கலந்து போதும். நல்லா மிக்ஸ் பண்ண. எலிஞ்ச மயம் புரிஞ்சு விட்டுக்கலாம். ஆமாம் அண்ணா அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் வேணாம்.
எந்த படம் இருந்தால் இருக்குமா? ஏய் ஏண்டா பா ஜம்ம புளிப்பா யோ. கிளம்பி போனால் போய் தான் திட்டிக்குமா? ரொம்ப புளிக்குதியா? சே ஆ நான் இன்னும் கொஞ்சம் ஒயின் எடுத்து ஊற்றிக்கலாமா? ரம்ம ஓய்னா ரம்மு ஒயிட் ரம்மு போதும் மச்சான் வேணாம். அப்படியே பச்சை தண்ணி மாதிரியா இருக்குதியா? போதும் போதும். ஆ நீ தான் பார்க்குறான் சரக்கு. ஆமாம்மா இத்தனை நாள் கண்ணாடி உள்ள இருக்கும், பார்த்துட்டு தான் வருவேன். ஆ சரி விலை வசதியாக இருக்கும், விலை அதிகமாக இருக்கும், வசதி சரக்கு அப்படின்ட்டேன். யாரோ இப்போ என்ன சொல்கிறேன்னா இப்போ காசு அதிகமாக தோண்டா அதிகமாகலையா? நேற்று ஒயின் ஷாப்பில் நம்ம ஆளு வீடியோ பார்த்த ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு சரக்கு. பார்த்தா காசு கீசி கொடுத்து வாங்கிட்டாங்காட்டி பார்த்தா நீ புத்தான மூஞ்சில அவர் கேட்டாரியா என்னங்க சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு, ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு நம்பரு. அவர் நான் அங்கே இருக்கிறத தான் காட்டுறேன்னு நினச்சிக்கிட்டியா? சரி வாங்கிக்கியா அப்படின்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல காசு வாங்கி கொடுத்துட்டாரு. என்ன ஆள் நல்லா காரில் வந்தார், நல்லா டிப்டப்பாக தெரியா? காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்காட்டி பார்த்துட்டாங்க. ஐயோ என்னப்பா நம்மளால வாங்க முடியாதா? அடுத்த வாரம் பாரியா வாங்கன்னு வரேன். இப்போறேன் ஏய் அடங்கிட்டு போகிற ஆல்ரெடி கல்ல தூக்கி அடுப்பில் வச்சுக்கலாம். புடியா அனல் அடிக்குதே. தூக்கி நீ தான் தூக்கி வச்சு தூக்கி தானே அப்படி தூக்கத்தியாவா? அது வெயிட் அதிகம். அப்புறம் எது சொன்னேன் அப்புறம் ஆமாம்மா தூக்கி வைக்கிறேன்னு சொல்லு. தூக்கி வச்சு சார் தூக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து வைக்கிறோம். இல்லை தூக்கி ஒன்றும் ஒன்றே வைக்கிற மாதிரி சொல்றியா? அக்கா உன் பக்கம் ஈத்துட்டு போச்சா? சுட்டுத்தியா கையில் இருக்கிற மயிரெலாம் பொறிங்க போச்சியா? ஐயோ 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 யோ சீக்கிரம் புடியா. எப்படி இதான் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமா பாமா இல்லை. நான் பாமாயில் தான் அது அடுத்த வாட்டி வேணும் பேர மாற்றி சொல்லிட்டா. நல்லா என்ன சொல்கிறேன்? சொல்றதுதா அம்மா வெந்தத்து மீன் நல்லா உடையாம எடு. இது அழுங்காமல் குழுங்காமல் மல்லிப்பூ மாதிரி எடுத்து வைண்ணா. நல்லா வாசனை வருதுல்ல? ரொம்ப வாசனை வேணா. திருப்பி கொண்டு
மாமா ம் சாப்பிடலாமா? ம் ரசத்தை அப்பளம் வச்சுக்கிறா எடுத்து வந்தோன்னா இது கொஞ்சம் சாப்பிட்டுன்னு இருந்தால் எப்படி சாப்பிடுதேன் ம் இல்லைண்ணா சாப்பிடலாம். கொலை பசினிங்க சரியான பசி மாமா. மீன் சாப்பிட பாதி சாப்பாட்டுக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. வறுத்த மீன், ஒயிட் ரம்மு, மிளகு ரசம் சூப்பராக இருக்கு. திருப்தியாக சாப்பிட்டாச்சு இன்னைக்கு. என்னம்மா மீன் இன்னைக்கு ஒரு ஃபுல்லாக சாப்பிட்டேன். நான் தான் அந்த மீன் கஷ்டப்பட முள்ளு நானும் தொண்டையில் குத்தினாலும் இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா அந்த மீனை தான் சாப்பிடணும்னு சொல்லி நம்ம அந்த தொண்டையில் குத்தினாலும் சரி தொண்டையில் குத்தணும் தெரியுமாண்ணா வெள்ளை சாதத்தை எடுத்து அப்படியே இங்கே மாதிரி வச்சு இப்படி வச்சு மீன் செய்யணும். சரி மாமா சரி மாமா. சின்ன சின்ன மீன் இல்லைங்க மீன் சாப்பாடு சூப்பர். நான் சமைச்சேன் கேட்டா சமைச்சேன் நான் சமைச்சேன் கேட்டா சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். நீ சமைச்சானே கேட்டாங்க.